மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உளவு இயந்திரம் கவிழ்ந்து இளம் ராணுவ வீரர் பலி. சற்று முன் கனேமுள்ள சஞ்சீவின் சீடரால் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு முயற்சி வெளியான தகவல். கனேமுள்ள சஞ்சீவின் நெருங்கிய நண்பன் கொலையாளியின் பரபரப்பு வாக்குமூலம். அக்கரைப்பற்றில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழப்பு. சவுதியில் வந்த விமானத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இலங்கை பெண். மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரம் சபையில் சாடிய சாணக்கியன். வெடித்து சிதறிய பேருந்துகள் அதிர்ந்து போன இஸ்ரேல். வாகன இறக்குமதியில் முறைகேடு அம்பலமாகும் உண்மைகள் தொடர்பென விரிவான செய்திகள். ராவணாகொட பகுதியில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ராணுவ வீரர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். ராவணகொட பகுதியைச் சேர்ந்து ராவணகொட விஜயபாக் முகாமில் பணியாற்றிய கொட்டஹெனப்பிட்டிய ஜயந்த ஜனத்கேரத் எனும் ராணுவ வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விடுமுறை நிமித்தம் தனது வீட்டுக்கு வந்த குறித்த ராணுவ வீரர் விவசாய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சடலம் டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை திம்புல பத்தினி போலீசார் மேற்கொண்டுள்ளனர். நேர்கொழும்பு பகுதியில் இன்று பிற்பகல் கனேமுள்ள சஞ்சீவின் சீடர் ஒருவரால் மற்றொரு துப்பாக்கிச்சூடு முயற்சி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் காமச்சோடை போல பகுதியில் அமைந்துள்ள ஒரு கடையின் உரிமையாளர் மீது இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் மிரிஸ் அந்தோனி என்பவரின் மூத்த மகனை குறிவைத்து தாக்க வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்ற போது துப்பாக்கி இயங்கவில்லை என்ற நிலையில் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனேமுள்ள சஞ்சீவின் கீழுள்ள கமாண்டலோ சலிந்த என்ற நபர் குறித்த வர்த்தக நிலையத்தில் கப்பம் கோரி பணம் கேட்டதாகவும் பணம் செலுத்தப்படாத நிலையிலேயே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனேமுள்ள சஞ்சீவாவை சுட்டுக் கொன்ற நபரும் கனேமுள்ள சஞ்சீவாவும் சிறிது காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருந்ததாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் காவல்துறையிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அந்த நேரத்தில் சஞ்சீவின் போதைப்பொருள் வலையமைப்பின் முக்கிய உதவியாளராக தான் இருந்ததாக சந்தேக நபர் அதன்போது தெரிவித்துள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கொலையாளிக்கு தலைமறைவாகியுள்ள பெண்ணால் அறிமுகப்படுத்தப்பட்டு பத்மே என்பவர் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே கனேமுள்ள சஞ்சீவாவை கொள்ளும் ஒப்பந்தம் துபாயில் மறைந்திருக்கும் அவரது முக்கிய போட்டியாளரான கெசல் பத்திர பத்மே என்பவரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொலையாளி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதன்போது குறித்த ஒப்பந்தமானது 1.5 கோடி ரூபாய் பேசப்பட்டதாகவும் அந்த பணத்தில் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே இதுவரை துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்கரைப்பற்று அம்பாறை பிரதான வீதி அரசடி பகுதியில் கனரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக அக்கரைப்பற்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆலயம்பம்படி சாய்ராம் வீதியைச் சேர்ந்து 25 வயதுடைய பாபிகாஸ் மற்றும் அதே வீதியைச் சேர்ந்து 24 வயதுடைய தவராசா விதுஷன் ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அம்பாறையிலிருந்து அக்கரைப்பற்று ஆலியடி வேம்பில் உள்ள தமது வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் 2 இளைஞர்கள் பயணித்த போது மாலை 3 மணிக்கு இவ்வாறு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அரசரி பகுதியில் உள்ள வளைவில் அக்கரைப்பற்றிலிருந்து அம்பாறை நோக்கி பிரயாணித்த கனரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் படுகாயமடைந்தவர் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதில் உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கனரக வாகன சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அக்கரைப்பற்று போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து
இன்று காலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானத்தில் இலங்கை பயணி ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இறந்தவர் 49 வயதான மாணிக்கப்பம் இலக்கிய மல்லிகா என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர் சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து நாடு திரும்பியிருக்கலாம் என கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலம் நீர்கொழும்பு பொது மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அரசியல் ரீதியாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்களால் நாட்டில் லஞ்சமாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அம்பாறை பெரிய நிலாவணையில் உள்ள மதுபான சாலை உரிமைகளை இடைநிறுத்தல் தொடர்பாக ஒத்திவைப்பு வழி பிரேரணையை முன்வைத்து நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டவிரோத மதுபான சாலைகள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் அண்மையில் வெளியிட்ட மதுபான சாலை உரிமையாளர்கள் விவரம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அது தொடர்பில் யார் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை வெளியிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தலைநகர் அருகே பேருந்துகளில் வெடிகுண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதல் சம்பவம் மத்திய இஸ்ரேல் டெல் அவிக் அருகே ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 பேருந்துகளில் நேற்றைய தினம் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளன. மேலும் 2 பேருந்துகளிலும் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் பேருந்துகள் காலியாக நிறுத்தப்பட்டிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. குண்டுவெடிப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலிய காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் அனைத்து முக்கிய இஸ்ரேலிய நகரங்களிலும் பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளில் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து குண்டுவெடிப்புக்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அவசர பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளதுடன் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். மேலும் காவல்துறை முதற்கட்ட அறிக்கையில் இவை சந்தேகத்திற்குரிய பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. 2022 ஆண்டில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை தவறான உற்பத்தி திகதிகளை பயன்படுத்தி நாட்டிற்கு இறக்குமதி செய்ய 3 ஜப்பானிய வாகன தரச் சான்றிதழ் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள விதிமுறைகளின் கீழ் ஜனவரி 15, 2023 பின்னர் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை மட்டுமே இந்நாட்டிற்கு இறக்குமதி செய்ய முடியும். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கும் போது 3 ஆண்டுகளுக்குள் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகள் அரசாங்கம் விதித்துள்ளது. இருப்பினும் ஜப்பானில் தயாரிக்கப்படும் வாகனங்களில் உற்பத்தி மாதம் குறிப்பிடப்படாததால் ஜனவரி 15, 2023க்கு பிறகு உற்பத்தி மாதமாக கருதப்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற விதிமுறையும் அரசாங்கம் விதித்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் ஜப்பானில் உள்ள இலங்கை ஆட்டோமொபைல் சங்கம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் 2022 தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகி வருவதாக அந்நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஜெனரலுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி இந்த வாரம் ஜப்பானிலிருந்து போலியான திகதிகளை பயன்படுத்தி சுமார் 150 வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.